பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பிப்ரவரி 28 துவங்கிய அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டது. பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களின் விலை உயர்ந்தது. செலவுகளை ஈடுகட்ட விமான நிறுவனங்கள் கட்டணத்தை உயர்த்தின. 2-3 மடங்கு கட்டணம் உயர்ந்து பயணிகளுக்கு சோகத்தை தந்தது. இப்போது அமெரிக்கா ஈரான் இடையே தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டு கச்சா எண்ணெய் விநியோகம் சீராக நடைபெற்று வருகிறது. சர்வதேச சந்தைகளில் கச்சா எண்ணெயின் விலையும் சரிந்தது. இதையொட்டி எரிபொருள் கூடுதல் கட்டணத்தை குறைக்க விமான நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளன. சர்வதேச விமான டிக்கெட்டுகளின் விலை குறையும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. ஜூலை 1 முதல் ஏர் இந்தியா நிறுவனம் கூடுதல் கட்டணத்தை குறைத்துள்ளது. ஐரோப்பா மற்றும் பிரிட்டன் வழித்தடங்களுக்கான சர்வதேச எரிபொருள் கூடுதல் கட்டணத்தை 38%, ஆஸ்திரேலியா மற்றும் வட அமெரிக்கா வழித்தடங்களுக்கு 28.5% குறைக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பா செல்லும் பயணிகளுக்கு 19,520 இருந்த எரிபொருள் கட்டணம் 11,900 குறைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஆஸ்திரேலியா மற்றும் வட அமெரிக்கா வழித்தடங்களுக்கு 26,664 வசூலிக்கப்பட்ட நிலையில் 10,045 குறைக்கப்பட்டுள்ளது. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் ஓமன் நாட்டின் சலாலா மற்றும் குவைத் விமான சேவைகளை மீண்டும் தொடங்கியுள்ளது. இதன் மூலம் மேற்காசியாவில் அனைத்து இடங்களுக்கும் விமான சேவைகள் மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது.